தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டாச்சாப்பா? வெரி குட். ஒருவன் மகிழ்ச்சியுடன் இருக்கும் பொழுது மூளையில் ஏற்படுகின்ற ரசாயன மாற்றங்கள் அவனை எளிமையாக்கி கொண்டு 100 வருடம் இயங்கிக் கொள்ளுகின்ற சக்தி உங்களுடைய மகிழ்ச்சிக்கு மட்டும். பட் ஆனால் நிறைய பேர் மகிழ்ச்சி என்ன பண்றாங்க தெரியுமா? ரிமோட்டை மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு அது பின்னாலே போகக்கூடாது, அது உங்களிடம் இருப்பதை உணர வேண்டும். ஸோ மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, நேரமாக, உழைப்பாக இருக்கட்டும், கொடுக்கின்ற நிலையில் இருந்தால் மகிழ்ச்சி. அதை விட மிக்க மகிழ்ச்சி எது தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அதை விட மிக மிக மகிழ்ச்சி யாராவது சொல்ல முடியுமா? சிவகுமார், எது மிக்க மகிழ்ச்சி? மகிழ்ச்சி கொடுப்பதில். அதை விட மிக்க மகிழ்ச்சி அவன்தாத்துடைய அப்பாவை அம்மாவையும் கேட்கிறேன். அவங்க ரொம்ப சகோதர சகோதரிகள். நன்மை செய்வதா கொடுப்பதில். கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட மிக மிக மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் தான் மிக்க மகிழ்ச்சி. அந்த விட்டு கொடுக்கின்ற தன்மை இழந்ததால் தான் குடும்பங்கள், உறவுகள், நாடுகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. வைத்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியோட தியானமும் கிடையாது, மகிழ்ச்சியோட சிறந்த மருந்தும் கிடையாது. ஸோ அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் மாற்ற முடியாத ஏற்றுக்கொள், மாற்றக்கூடிய மாற்றும் சக்தியை பெறு. இது ரெண்டும் பாகுபடுத்தி அறிவது தான் ஞானம். ஸோ உண்மையில் ஒன்றை சொல்லுகின்றேன் என் சகோதர சகோதரி அனைவருக்குமே, வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல. அப்படின்னடா சொக்கலிங்கன்னு கேட்டீங்கன்னா, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, முக்கியமான ஸ்லைடு. எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு பார்க்குறேன். மீதி பேர் பேசல, அவர்களுடன் கேட்கின்றேன், கேட்க தயாராக இருக்கின்றேன். மகிழ்ச்சியை நான் உங்களிடம் கேட்டால் எந்த மகிழ்ச்சி 0லேருந்து 10ன்னா, சிவகுமார் நீங்க எந்த மகிழ்ச்சியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 0லேருந்து 10 அவரே சொல்லுங்க பார்க்கலாம். 0ல இருக்கீங்களா? 5. சரி, இது பாரு, ஏழை போற நினைச்சுக்காதீங்க. எவரெல்லாம் 10க்கு கீழே மகிழ்ச்சியை நினைக்கின்றார்களோ அவர்கள் மாரடைப்பில் வந்துவிடும். பாருங்க, மகிழ்ச்சி முக்கியமான கருத்து. உங்கள் இதை கவனிக்கணும். உண்மையான சொல்றேன் பாருங்க, இது உங்களுக்காக தயார் பண்ணேன். வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சி எதுவாக இருக்கட்டும், அது 0வாக இருக்கட்டும், 5ஆக இருக்கட்டும், 10ஆக இருக்கட்டும், உள்ளே போய் அந்த மகிழ்ச்சியை நீ 10 என்று முடிவு பண்ணிவிட்டால் உங்களை 100 வருடம் எந்த சக்தி அழிக்க முடியாது. ஏனெனில் பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இல்லை. பிரச்சனை தான் உங்களை வாழ வைக்கின்றது. ஸோ பிரச்சனையை நீ மகிழ்ச்சியுடன் நீ கையாள தெரிந்து கொண்டால் உன்னை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. சொக்கலிங்கத்திற்கு வேலை இழப்பை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சிரித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, பில்கேட்ஸ் விட பல மடங்கு நீங்கள் பணக்காரர் ஆகிவிடுவீர்கள். உங்கள் மனம் அப்படி விடாது. இதை பாருங்க, நீங்கள் அனைவரும் புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றோம். ஒரு கேள்வி, உங்கள் வீட்டை விட்டு வந்திருந்த நீங்கள் எவரெல்லாம் அதற்காக கவலைப்படுகிறீர்கள்? கவலை கை தூக்குங்க. வீட்டை விட்டு வந்தவங்க கவலைப்படுவது, அது பாருங்களேன், இது முக்கியமான ஒரு கருத்து. வீட்டை விட்டு நீங்கள் வந்தீர்கள், அதற்கு தயவு செய்து கவலைப்படக்கூடாது. இப்போ ஒருத்தர் கொலை பண்றான், கொள்ளை அடிக்கிறான், ஜெயில போடுறாங்க. இந்த ஜெயிலில் போடுவதற்கு காரணம் அவனை குடும்பத்திலிருந்து பிரித்து ஜெயிலில் போடுவது பெரிய தண்டனை. அதேதான் நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் வருத்தப்பட்டால் அது தண்டனையாக நினைக்காமல், அவர்களும் சரி நீங்களும் சரி, அதை செய்கின்றதை மகிழ்ச்சியுடன் ஏற்றிக்கொண்டு நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரே பையன் ஆனந்த், அவர் அமெரிக்காவில் 30 வருடமாக இருக்கின்றார், ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜியாக இருக்கின்றார். அவர் இல்லை என்று நான் ஒரு நாள் ஒரு நிமிடம் வருத்தப்பட்டதில்லை. ஒருவர் ஒருவரிடம் பிரிந்து போனால்தான் முன்னேற முடியும் என்பதை நாம் மனதில் பதிந்து கொள்ள வேண்டும். சரி பாருங்களேன், உயிரினம் தெய்வம், உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அதை தாங்கி பிடிப்பது உன்னுடைய நேர்மறை எண்ணம் தான். அந்த நேர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணமாக மாறுகின்றது. கோபமோ, வருத்தமோ, பொறாமையோ எதுவாக இருக்கட்டும், ஒரு நொடியில் உங்கள் உயிரையும் உடலையும் அழித்துவிட்டு போய்விடும்.
அதான் மிக முக்கியமான சொல்லி. இதை பாருங்க, தீபாவளி கொண்டாடுறீங்க. தீபாவளி என்பதே தீபம் ஏற்றி கொண்டாடுவது தான் தீப ஒளி என்று பெயர். தீபம் என்று ஏற்றிவிட்டால் அங்கு இருக்கின்ற அறியாமை இந்த இருட்டை போக்குகின்ற சக்தி அந்த வெளிச்சத்திற்காக மட்டும்தான் என்று சொல்லி நான் அதை பயன்படுத்துவது எல்லா மதத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது உயிர் என்னும் தெய்வம், அது என்னன்னு சொல்லிங்க. அதற்கு என்ன தேவை என்றால் அந்த உயிர் விலை மதிக்க முடியாதது. அந்த உயிருக்கு தேவை ஒன்றே ஒன்று, கவனிச்சுங்க. உயிரினும் தெய்வம் உடலினும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த ஆலயத்தை நீங்கள் சீராக வைத்துக் கொண்டால் 100 வருடம் கடந்து இயங்கும். ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த உடம்பு கெட்டுவிட்டால் என்ன ஆயிடும்? அந்த உயிர் உங்களை விட்டு பிரிந்து விடுகிறது. அதுதான் உயிர் பிரிவது என்று. அந்த உடலினும் ஆலயம் என்பதனால்தான் முன்னோர்கள் 20,000 வருடங்களுக்கு முதலியோ ஆலய வழிபாடு என்று வைத்தார்கள். மதங்கள் தோன்றியது. அனைத்து மதங்களும் மனிதர்களை இணைப்பதற்காகத்தான். சொக்கலிங்கத்துக்கு எல்லா மதமும் பிடிக்கும், ஒரு மதம் மட்டும் இன்று வரை பிடிக்காது. என்ன மதம் தெரியுமா? தாமதம் மட்டும் பிடிக்காது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு நொடியும் மிக மிக முக்கியமானது. ஸோ மனம் என்றால் என்ன? அது பார்க்க முடியாது, தொட முடியாது, மூளையில் தான் இயங்கும். ஆனால் அந்த மனம்தான் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒருவன் மெஞ்ஞானம் என்று பெற்றவுடன் அது பிரகாரம் அறிவு கேட்க வேண்டும். அறிவின்படி மனம் கேட்க வேண்டும். மனதின்படி உடல் கேட்க வேண்டும். நாளும் சீரான கோட்டில் இருந்தால் விலைமதிக்க முடியாத உயிர் 100 வருடம் கடந்து இயங்க காத்துக்கொண்டு இருப்பதை நான் பதிவு செய்கின்றேன். ஒரு மீட்டிங்கில் போய் கேட்டாங்க சிவகுமார், ஒரு டிவியில், நீ என்ன ஆன்மீகவாதியான்னு கேட்டாங்க. நீ என்ன அரசியல்வாதி மாதிரி பேச குரலை கேட்டால் கருத்துக்கள் இலக்கியவாதி மாதிரி இருந்தாங்க. சொக்கலிங்கம் எந்த வாதியாக இருக்கட்டும், நான் தீவிரவாதியாக மாறாவிட்டாலே மக்களுக்கு செய்கின்ற பெரிய பணி என்று சொல்லுகின்றேன். தீவிரவாதி என்று சொல்வது நான் உண்மையில் அதை குறிப்பிடவில்லை. உன் மனதில் உனக்குள்ளே அதை தீவிரவாதியாக மாற்றிக்கொள்ளாமல் உன்னை காப்பாற்றிக்கொள். ஸோ எதிர்மறை எண்ணம் உன்னை அழித்துவிடும் என்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவதும் பெண்ணால் அடுத்து நம்ம சொல்லுவாங்க, ஐயோ அவை எப்படி நீங்க சிஸ்டர் சொல்றீங்க? அழிவதும் பெண்ணால். எந்த பெண்ணும் அதுவும் அழிக்க மாட்டார். நாட்டிலோ வீட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதால் சொல்லப்பட்டது. நாங்கள் தான் மாற்றி சொல்லுகின்றோம். ஆனால் சொக்கலிங்கம் சொல்லுவது ஆவது மனதினால், ஒருவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான் தவிர வேறு எவருமே இல்லை என்று சொல்லி நான் மீட்டிங் போகிறேன். இப்போ மேற்படி நான் போன வாரம் ஐஐடி டெல்லியில் போய் பேசுகிறேன். 7000 மாணவர்களுக்கு அந்த ஸ்லைடு போடும் பொழுது மேற்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவதுதான் உள்நோக்கம், கருத்தம். அதுதான் சிவகுமாரும் அவர் அனைவரும் செய்து கொண்டிருக்கின்றார். அது பேசினா ஐஐடி ஸ்டூடெண்ட் எழுந்து நின்று அருமையான பேச்சு சொக்கலிங்கம். ஏன் அந்த பெண்ணுடன் மூஞ்சியை காட்ட மாட்டீங்களான்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டு வந்தேன், அடுத்த வாட்டி அது இறங்குற மாதிரி காட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அது சொல்லி தமிழனுக்கு ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமா? எவன் ஒருவனையும் தன்னை விட உயர்ந்தவன் நினைத்ததில்லை. ஆணுவோ அகங்காரமோ இதுவோ கிடையாது. அதே தமிழன் இன்க்ளூடிங் சொக்கலிங்கம் எவர் ஒருவரையும் 840 கோடி ஜனத்தொகையில் எவர் ஒருவரையும் தன்னை விட தாழ்ந்தவன் என்று நினைக்காமல் வாழ்பவர் தான் தமிழன் என்பதை உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, கோவிட் முடிந்தவுடன் 18,000 பேருக்கு சிவகுமார் தெரியும். 18,000 பேருக்கு அரங்கத்தை ஜப்பானில் பேச அழைத்தார்கள். நான் பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும் என்று. 100 வருடம் வாழ வேண்டும் என்று நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. 2000 பேர் எழுந்து நின்று என் பேச்சை கேட்க விரும்பவில்லை. நாங்கள் என்னன்னு கேட்டேன். அவர்கள் அனைவருக்கும் 104, 105, 106 வயது ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். அவர்கள் வாழ்வதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் இயற்கையுடன் தம் சமுதாயத்திற்கு மொழிக்காக வாழ்வதாக. இல்லைன்னா 18,000 பேர் அரங்கத்தில் பேசிங்க, ஆயிரக்கணக்கில் பேசினா கூட இங்கே இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் 1000 பேருக்கு சமம் என்று சொக்கலிங்கம் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்பதை மகிழ்ச்சியுடன் பதிவு செய்து, பிரச்சனையற்ற மனிதன் இல்லை, பிரச்சனைக்காக கவலைப்படுகின்றீர்கள் வைத்தால்
அதனால் விளைவு என்னவென்றால் ஒன்று கட்டாயம் போய்விடும், உங்கள் உயிர் மட்டும் போய்விடும். லைஃப் இஸ் எ பிளசன்ட் ஜேர்னி, நாட் எ ரேஸ். வாழ்க்கை எனும் கப்பல் பிரச்சனையை கடலில் தான் போக முடியும். அந்த பிரச்சனையை உங்கள் உள்ளே விட்டால் என்ன ஆகிடும், அது மூழ்கி உங்களுக்கு கொண்டு விடும். ஸோ இதில் ஒரு ஸ்லைடில் என்ன பார்க்குறீங்க, டக்குன்னு சொல்லுங்க. பின்னால் இருக்கவங்க யாரில் சொல்லுங்க. சரி, எவரெல்லாம் பிளாக் டாட் என்று சொல்லுகிறீர்களோ அவர்களிடம் மாரடைப்பு வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் அதை ஔவையார் அனுபவ சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வெரி குட். சீதம் நின்ற பிறத்தர வரா அது கணியன் போமன்னார். இவர் யார் நினைக்கிறீங்க? இவரே 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 இவர் அனைவர் படங்களும் போட்டதற்கு காரணம், இவர் அனைவருக்குமே சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன். இவர் கருத்துக்கு வாங்குவதற்காக சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரை அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன். நான் சொல்லுகின்ற கருத்து அனைத்து மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அவர்கள் அனைவரும் உயிர் உள்ளவரை உழைத்துக் கொண்டார்கள். உழைத்துக் கொண்டிருக்கும்போது உயிர் பிரிந்து என்று சொல்லி, அதைவிட எனக்கு பிடித்தமானது, இவர்களுடன் 15,000 மாணவர்களுக்கு எனக்கு பேச வாய்ப்பு அற்புதமான நினைவாக நடக்கின்றேன். 60 லட்சம் வருடங்களுக்கு மனிதன் எப்பொழுதுனா சிந்திக்கும் தெரிந்த மிருகம்தான் மனிதனாக மாறியது. அதை மறந்துவிட்டால் ஒரு நொடியில் நான் மிருகமாகவே மாறிவிடுவார். அதான் நினைச்சேன். 60 லட்சம் வருடங்களுக்கு மனிதன் தோன்றினான். ரீசஸ் மக்கி அவன் முன்னோர்களுக்கு இருந்தது அட்ரினல், ஃபைட் ஃப்ளைட் ஃப்ளைட் ஹார்மோன். ஆனால் இப்பொழுதுக்கு மனிதன் பாரு இப்படி ஆகிவிட்டான். இவனோட ஏற்றுங்க, இந்த மனிதன் இப்படி ஆகிட்டான். இவர்கள் இருவரும் தான் சொக்கலிங்கத்தை பெரிய பணக்காரன் ஆகிக் கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு தயவு செய்து முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, உடம்பிலும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. மனிதனுக்கு மிகவும் கடினமான இதில் கேள்வி கேட்ட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். மனிதனுக்கு மிகவும் கடினமானது அவன் மனிதனாக வாழ்வது தான் கடினமாக இருக்கின்றது என்று கருத்தை சொல்லி, கொலஸ்ட்ரால் மிக மிக முக்கியம். அந்த கொலஸ்ட்ரால் இல்லாவிட்டால் உயிர் இருந்து விடுவோம். இதில் எந்த நட்ஸில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடையாப்பா, இனிமேட்டு இந்த அபுதாபியில் நான் வந்து பேச வரமாட்டேன். அனைவரும் உண்மையான கருத்து, எந்த நட்ஸிலையும் கொலஸ்ட்ரால் கிடையாது. அனைத்தும் 0 கொலஸ்ட்ரால். நான் வைத்துக் கொள்ளுங்கள். பேட் கொலஸ்ட்ரால் வந்து நிறைய காரணங்கள், அதை பற்றி சொல்ல வேண்டாம். இந்த முட்டையில் மிக முக்கியமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொர்க்கம் நரகம் உண்மையா பொய்யா? உண்மை என்பவர்கள் கையை தூக்குங்க. உண்மையை சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் பொய். நான் பேசுவது உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றீர்கள். சொக்கலிங்க பேச்சை பிடிக்கவில்லை என்றால் அந்த நொடியில் நீங்கள் நரகத்தில் இருக்கின்றீர்கள். அது நீங்கள் தான் முடிவு பண்ணுறது சொல்லி, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் பாசிட்டிவாக வைத்துக் கொண்டால் உங்களை எந்த சக்தி அளிக்க முடியாது. நெகட்டிவாக மாறினால புயலாக மாறிவிடும். அதுதான் எண்டோஜினஸ் கொலஸ்ட்ரால். அது எதனால கூட தெரியுமா? அந்த கொலஸ்ட்ரால் கூடுவதற்கு நண்பர்களே உங்களுக்காக இதை தயார் பண்ண, எவன் ஒருவன் டென்ஷனாக இருக்கின்றானோ, கம்ப்ரெஸ்டாக இருக்கின்றானோ, டிப்ரெஸ்டாக இருக்கின்றானோ, எக்ஸ்சேஞ்சிங் பர்சனாலிட்டி ஒன்றை விட்டு ஒரு மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் கல்லீரல் மிக அதிக அளவில் கொலஸ்ட்ராலை அது சுரக்க வைத்து விடும். ஸோ நெகட்டிவ் லைஃப் ஸ்டைல் பாருங்கள். முக்கியமாக இது வரும்னா 2 நிமிடத்தில் முடிக்கின்ற சிவகுமார். இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது உணவு கொழுப்பானதான் சாப்பிட தோணும். உடல் பருமனாகி விடுவான், சோம்பேறியாகி விடுவான். புகைப்பிடிப்பது, மது அருந்துவது என்ற மாய உணர்வுகள் தள்ளப்படும் பொழுது அவனுக்கு சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், இரத்த குறைப்பு வந்து அந்த இதய ரத்தங்கள் அடைப்பட்டு மாரடைப்பு. அந்த குழந்தைகள் அந்த சைக்கிளை பார்த்து கற்றுக்கொண்டால் அவர்களிடம் மாரடைப்பு ஜெனட்டிக்காக வருவதல்ல, பெற்றோர்களை பார்த்து வாழ்வதாக. அதான் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூடும்பொழுது இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லி, இந்த 3 கில்லர் டிசீசஸ் உலகத்தில் என்னவென்றால், 1 மாரடைப்பு, 1 கேன்சர், 3வது ஆக்சிடென்ட். இது அனைத்தும் இன்க்ளூடிங் சூசைட். அனைத்து மனிதன் மனம் வைத்தால் என்று 100க்கு 100 தடுக்க முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்காக எல்லா வியாதிகளையும் இன்க்ளூடிங் கோவை சூசைட் தடுக்க முடியும் என்று சொல்லி, இந்தியாவில் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக்
இது முக்கியமான கருத்து. உங்களுக்காக எல்லாம் கவனிக்கிறீங்களா? எனக்கு தெரிய டைம் ஆகுது, பட் என்னையோ லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இந்த கொலஸ்ட்ரால் உங்கள் ரத்தத்தில் இல்லை என்றால் அடுத்த நொடி உங்கள் இதயம் நின்றுவிடும். ஸோ கொலஸ்ட்ரால் இன்றியமையாதது. அந்த கொலஸ்ட்ரால் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது, ஞாபகத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்தால் அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த குழாயில் படிவதற்கு காரணம் எதிர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் என்று சொல்லி, ஒருத்தருக்கு அடைப்பு வரத்து 20 வருஷம் ஆகும். பட் அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஏதோ வருதுன்னு வச்சுங்க, இழப்போ பணம் ஏதோ ஒன்று, உடனே என்ன ஆகுதுன்னா ரத்தம் உறைகின்றது, ரத்த குழாய் வேகமாக சுருங்கிறது. பண்ணும் பொழுது அக்யூட் ஸ்ட்ரெஸ்ல மிக மிக மகிழ்ச்சியும் வந்து அக்யூட்டாக வருதுன்னு வச்சுங்க, அந்த மிக மகிழ்ச்சியும் அதிர்ச்சியாக இருந்தால் அதை உங்களை கொன்றுவிடும். ஸோ அனைத்து நீங்கள் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சொல்லி மேக்சிமம் ஹார்ட் அட்டாக் காலை 5 மணிலிருந்து 8 மணி வரை. அது எந்த கிழமை தெரியுமா? திங்கட்கிழமை தான் நிறைய வருது. அதுக்காக நான் இன்னும் செவ்வாய்க்கிழமை எழுந்துக்கிட்டோமா கேட்குறாரு. மாரடைப்புனா தெரியும், ஃபர்ஸ்ட் 1 hour கோல்டன் ஹவர், எல்லா டெஸ்ட் பண்ணலாம், எந்த ப்ரொசீஜர் பண்ணலாம், இன்க்ளூடிங் ஜீன் தெரப்பி, அனைத்தும் டெம்பரரி. கோடான கோடி செலவழித்தாலும் பர்மனன்ட் டூர் இல்லை என்று சொல்லி 3 இடத்திற்கு நீங்கள் அனைவரும் தயவுசெய்து சென்று வாருங்கள். நீ இன்டென்சிவ் கேர் போனீங்கன்னா உங்கள் உடல் நலத்தில் அருமை தெரிந்துவிடும். நீங்கள் ஜெயிலுக்கு போனால் உங்கள் சுதந்திரம் தெரிந்துவிடும். கல்லறைக்கு போன்றால் உங்கள் உயிரின் மதிப்பு தெரியும் என்று சொல்லி 3 பேரும் தயவுசெய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில். ஒன்று போலீஸிடம், இன்னொன்று வக்கீலிடம், ஒன்று சொக்கலிங்கம் மாதிரி டாக்டரிடம் கட்டாயம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆனால் இவர்கள் 3 நண்பர்களாக வைத்து வாழ கற்றுக்கொண்டு இந்த உயிரினம் தெய்வம் உடலில் இயங்க வேண்டும் என்றால் 3 ஊக்கள்: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அந்த 3 ஊக்களை 3 மந்திரங்கள். அத்துடன் முடிக்கின்றேன். அனைவரும் இந்த மந்திரங்களை சத்தம் போட்டு படிக்கணும், மனதில் பதிய வேண்டும். போட்டுமா? அமர்நாத் ரெடியா? படிங்க, சத்தம் போட்டு படிக்கணும். இந்த 3 மந்திரங்களை இன்றிலிருந்து நீங்கள் உறுதிமுறை எடுத்துக்கொண்டால் 100 வருடம் வாழ்வது கட்டாயம் என்று சொல்லி பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல் உங்களை அனைத்தும் காப்பாற்ற வேண்டும் சொல்லிக்கொண்டு, அது என்ன ஆகுது தெரியுமா? பாசிட்டிவ் வரும்பொழுது குட் கொலஸ்ட்ரால் நிறைய அளவில் கூடிடுச்சுன்னா, இப்போ இந்த பெண்மணி 80 வயதில் இப்படி இருக்கின்றார். ஆனால் இதே பெண்மணி அந்த பயாலஜிக்கல் ஏஜை 20 வயது மாதிரி வாழ முடியும். 80 வயது ஆகின்ற சொக்கலிங்கம் இன்று உண்மையில் நான் 20 வயதான சொக்கலிங்கம் மாதிரி பேசிக்கொண்டு இருப்பதற்கு காரணம் இந்த 3 மந்திரங்கள் மட்டும்தான் என்று கூறி ஐயா சொன்னார். இதுவரை நான் எந்த மாத்திரையும் சாப்பிட்டதில்லை. அதை நீங்கள் சாப்பிடும் போது நிறுத்திடாத சொல்லி அதுக்கு பி பாசிட்டிவாக இருக்க வேண்டும். எவரெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அவருக்கு மெடிடேஷனே தேவையில்லை. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், நேராக உட்கார வேண்டும். இப்போதான் நேராக உட்காரீங்களா? உட்காரும் பொழுது நேராக அமர்ந்து நீங்கள் நேர்மையாக இருந்து விட்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலை கூறி இதை பாருங்களேன். அதை பண்ணும் பொழுது எவ்வளவு அழைப்பு இருந்தாலும் 1 வருடத்தில் அந்த அழைப்பு பூரணமாக குணமடைந்துவிடும் என்று கூறி, ஜெனட்டிக்காக இருந்தாலும் சரி 9 வருடம் கடைப்பிடித்து அந்த ஜீன் அந்த தன்மை இழக்க என்று சொல்லி அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோபமைன், எவ்ரிதிங் இன்க்ளூடிங் மெலட்டோனின் இது பிகாஸ் ஆஃப் ஹாப்பினஸ் என்று சொல்லி அந்த ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் ஃபண்டு கண்டுபிடிச்சா ரொம்ப ரூபாய் செலவாகுது. ஸோ வெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் பணம் சம்பாதிக்கும் மகிழ்ச்சி இழக்கும் பொழுது உன்னிடம் வந்தீங்கன்னா, ஸோ ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளோ பூஜைனாலும் சேருங்க. அந்த பூஜ்யங்களுக்கு மதிப்பு ஒன்று என்று நீ உயிரினருக்கு வழிதான் மதிப்பை தவிர உன்னை இழந்து பூஜ்யங்களை தயவு செய்து சேர்க்காதீர்கள் என்று சொல்லி ஒர்க் இஸ் வர்ஷிப் என்று கூறி ஒர்க் அண்ட் லைஃப் நல்லா பேச. தூங்கும்போது இப்படி தான் தூங்கணும். குறைந்தது நீங்கள் 7 மணி நேரம் தூங்கணும் அனைவரும் என்று சொல்லி ஸ்லீப்பும் ஹாப்பினஸ் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பிடிக்கப்பட உங்களை விட்டு ஓடிக்கிட்டே போகும். அமைதியாக இருந்தால் அது உங்கள் கையில் வந்து அமர வேண்டும் என்று கூறி அரிசுவை ரசித்து சாப்பிடுங்கள். 7வது சுவை என்ற நகைச்சுவையை ரசித்து சாப்பிட்டால் எந்த வியாதியும் வராது. பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள், ருசிக்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபுட் இஸ் நெவர் ஃபுல் ஸ்டமக். 1/2 வயிறு சாப்பிடுங்கள், 1/4 வயிறு காலி, 1/4 வயிறு வாட்டர் சாப்பிட்டு இரவு தூங்குவதற்கு முன்னே 3 மணி நேரத்துக்கு முந்தைய சாப்பிட்டுடணும். காலை உணவு நன்றாக, மதியம் கம்மி,
தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா அரை பிளேட்டு வந்து காய்கறி பழங்கள், அதோட வந்து முக்கியமாக வெங்காயம் நல்லா சாப்பிடலாம். தண்ணீர் 3-4 லிட்டர், உப்பு 5 கிராம் மேலே சாப்பிடக்கூடாது. ஆயில் குறைவாக, அதை அடிக்கடி சொல்கிறேன். ஆப்பிள் ஒபேசிட்டி வரக்கூடாது. அதெல்லாம் சொல்வது, நீங்கள் குழந்தைகளுக்கும் ஒபேசிட்டி வராபடி பார்த்துக்கணும். அதான் அடிக்கடி சொல்ல, தயவுசெய்து ஆயிலை குறைத்து உங்கள் ஆயுளை தயவுசெய்து கூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, better to fast than living on fast food. டிவி கண்டுபிடிக்கும் போது டிவி குண்டா இருந்தது, பார்க்குற ஒல்லியா இருந்தான். இப்போ பாருங்க, டிவி ஸ்லிம்மா ஆயிடுச்சு, பார்க்குற குண்டானதுனால தான் சொக்கலிங்கம் பெரிய பணக்கார நாளைக்கு கொண்டே இருக்கின்றான். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் கட்டாயம் வேண்டாம். ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் குட் ஆர் பேட்? Definitely it is also bad because it decreases SGL3, is not good for you. அந்த டயர்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட், இட் வில் கில் யூ. தயவுசெய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி தேவையாக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஓட்டிஸ் சிகாகோவில் 142 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றும் நான் இதயத்துறையில் 9வது மாடியில் தலைவராக இருக்கின்றேன். இந்த 9 மாடி செல்வதற்கு சொக்கலிங்கம் இன்று வரை ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியதே கிடையாது. புதுசாக லிஃப்ட் மேன் வந்தான், சார்சா லிஃப்டில் வந்தேன். இன்னாக தொந்தரவு பண்ண அப்போ சரவணன், சார் லிஃப்டில் வாங்கலை சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. அதனால நான் போகலன்னா இவ்வளோ சந்தோஷப்படையா எனக்கு தெரியாது. ஸோ இதனால் எல்லாமே நிறுத்த முடியும். அமைதியாக இருக்கிற மனிதன் கருவிலும் கல்லறையிலும் மட்டும்தான் அமைதியாக இருக்கின்றான். இடைவெளியில் வாழ்க்கையை நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று, ஆனால் அந்த இடைவெளி இந்த வாழ்க்கையை அமைதியுடன் வாழ்ந்தால் அவன் என்ன பண்ண முடியும்? அந்த கோட்டையை கூட்டிக் கொண்டே போக முடியும். அந்த அமைதியை இழந்தால் கோடு சுருங்கி அவன் இறந்து விடுகின்றான். இரண்டும் உங்கள் கையில் தான் என்று சொல்லி, அந்த வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அல்ல, வாய்விட்டு சிரித்தால் நோயற்று வாழ முடியும் என்று கருத்தை சொல்லி, பெண்கள் அனைவரும் தயவுசெய்து புன்னகை அணிவதற்கு பதில் நீங்கள் புன்னகை அணிந்து கொண்டால் எவருக்குமே பிரச்சனை இல்லை என்று கூறி அமைதியானதான் கைத்தட்டல் முடியும். அதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு ரகசியத்தை சொல்றேன். கைத்தட்டும் போது உள்ளங்கையில் இல்லை உறுப்புகள் ஆக்குப்ரேட்டாக தூண்டப்பட்டு, அந்த தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு சென்றடைந்து, மூளையிலிருந்து எல்லா ஹார்மோன்ஸ் வந்து அனைத்து உறுப்புகளை 100 வருடம் கலந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று கூறி, இதை படிக்க பார்க்கலாம். எப்படி சீக்கிரம் இதை படிங்க. எஸ், ஓகே, இதான் வாழ்க்கையின் தத்துவம் என்று சொல்லி, ப்ளீஸ் அவாய்ட் அரி, ஒரி, கரி, கெட் பரீட் என்று சொல்லி, வாழ்க்கை ஒரு வானவில். வானவில் இருப்பது தான் நம் உணர்வுகள். உணவில் இருக்கின்ற காய்கறி பழங்களின் தோளில் மட்டும் உடற்பயிற்சி என்று வைத்துக்கொண்டு தியானத்தை நீங்கள் வாழ்க்கையின் அங்கமாக மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு எதுவுமே அப்படி இல்லைன்னா வச்சுங்களா, அதெல்லாம் கடைபிடிக்க மாட்டேன்னு சொன்னால் அப்பொழுது வானவில் எல்லா வியாதிகளுக்கும் எல்லா மருந்துகளும். நான் சொல்லுவது மருந்தெல்லாம் மருத்துவம் என்று கூறி, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி, நீங்கள் கடிகாரத்தை பார்க்கும்போது தயவு செய்து நவ் என்பதை மட்டும் பார்க்குங்கள். லிவிங் நவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், லிவ் லைஃப் பெட்டர் என்று கூறி 3 கிங்ஸ் உங்களிடம் கொடுக்கின்றேன். 2 கிங்கை நீங்கள் கொண்டு விட வேண்டும். யார் தெரியுமா கொள்ள வேண்டிய கிங்ஸ்? 2, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். 1 கிங்கை நீங்கள் நண்பராக வைத்துக் கொள்ளுங்கள், அது வாக்கிங். நம்ம மதுரை முத்து கூட வந்தார் சார், அதில் ஜோக்கிங்கை சேர்த்துக்கலாமா சார் என்னாரு. அது எத்தனை கிங்கை சேர்த்துக்கலாம்னு சொன்னேன். ப்ளீஸ் அவாய்ட் 3 cats. என்ன தெரியுமா? criticizing others, comparing with others, complaining about others. Avoid it. Accept 3 ஆப்பிள். என்ன தெரியுமா மாணவர்களே, செல்வங்களே, உறவினர்களே? 1, appreciate, accept, adapt to the situation, we live longer என்று சொல்லி, to be happy only in your fingertip, that is control yourself, delete alternate if necessary, delete the unwanted things என்று கூறி, வாழ்க்கை ஒரு கணக்கு. என்ன தெரியுமா?
நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் இருப்பவர்கள் அனைவரும் 100 வருடம் வாழ முடியும் என்று கூறி never copy your life with anyone. Your life you have to decide என்று கூறி அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், 6 நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும். அமர்வதிலிருந்து நிற்கும்போது உற்சாகமாகிடும். ஏற்கு நிற்க சொன்னதற்கு காரணம் சிவகுமார் சேர்ந்த அனைவருக்குமே இந்த மேடையை அருமையாக ஏற்பாடு கொடுத்து அவர்களுக்கு நம்ம கைத்தட்டி மகிழ்ந்து வார்த்தை